இன்னைக்கு உண்டானது இதுதான். எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுகளில், குரூப் 2 தேர்வுகளில், குரூப் 4 தேர்வுகளில் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 தமிழ் அப்படிங்கிறது இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வினாடி வினாவாக நம்ம கேட்டுட்ருக்கோம். இது நமக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா டிசைடிங் பண்ண ஃபேக்டராக இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட குரூப் 1ல் மட்டுமே 100 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட போகுது. இந்த யூனிட் 5 யூனிட் 6 அப்படிங்கிறதுல தமிழ் அந்த மாதிரி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் சொல்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டுமே 100 கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூஎஸ்ஆர்பி எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்களுக்குலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது நம்ம அபிஷக்திகிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம். அபிஷக்தி நம்ம இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும்போது முதல்ல 1937 அப்படிங்கிறதுல எந்த கட்சி ஆட்சியை பிடிச்சது தமிழகத்தில்? காங்கிரஸ். கொஞ்சம் உற்சாகமாக சொல்லலாம். நான் உற்சாகமாக பேசுகிறேன்னா அல்லது சோம்பலாக பேசுகிறேன்னா? நானும் ஆலையில் தான் பேசுகிறேன். தொடர்ச்சி 5 மணிலேருந்து கிளாஸில் இருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு 12 மணி வரைக்கும் 12:30 வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு போனேன். 12:30 மணிக்கு வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு போனேன் மார்னிங் பேட்சுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 மணிலேருந்து இப்போ தான் ஒரு சம்மர் கேம்புக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் பிஜிடிஆர்பிக்கு சைக்காலஜி கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள மறுபடியும் ரெடியாக இருக்கேன். ஸோ நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறேன் பாருங்கள். அதே பிரிஸ்க் உங்கள்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். பிரிஸ்கோட ஏன்னா அதிகபட்சம் நீங்கள் 5 நிமிஷம் பேசிட்டு போகிறீங்க. 5 நிமிஷம் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட போகிறீங்க. அட்லீஸ்ட் அந்த 5 நிமிஷமாவது நல்லா பிரிஸ்காக பேசுங்க. அப்போ ராஜாஜி அப்படிங்கிறவர் 1937 ஆட்சியை பிடிச்சார் இல்லையா? மொத்த இடங்கள் அப்படிங்கிறது என்ன? அதில் எத்தனை இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றது? 214 பிளேஸ்ல 159 ஆமாங்க. ராஜாஜி அப்படிங்கிறவர் 214 இடங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு முதல்ல 1937. அதில் 214 இடங்களில் 159 இடங்கள் அப்படிங்கிறது ராஜாஜியினுடைய காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படி சொல்லி பார்த்தோம். ராஜாஜியோட காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இந்த 1937 வரை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி எது? அபிஷக்திக்கு தெரியும் தெரியாது? ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமாக அதோட முதலமைச்சர் யாரு? அகரம் சுப்பராயலு ரெட்டியார். கடைசி முதலமைச்சர் யாரு? பொப்பிலி ராஜா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சு. மொத்தம் எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாங்க நீதி கட்சியில் மட்டும்? 5 பேர் அப்படிங்கிறது. அப்போ ராஜாஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 159 இடங்கள் அப்படிங்கிறத கைப்பற்றினார் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ 1937 அப்படிங்கிறது அது 1937 இருந்து நடத்தப்பட்ட தேர்தல் என்ன தேர்தலாக அறியப்பட்டது? மக்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி மக்கள் ஓட்டு போட்டு இது பண்ணாங்க. மக்கள்லாம் ஓட்டு போடல. ஆக்சுவலாக மக்கள் தான் ஓட்டு போடணும். ஓட்டு பண்ணாவே மக்கள் தான், மெஷின் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா நேரடியாக பொது தேர்தல் நடைபெற்றதுன்றது 1952க்கு பிறகு. 1937 இருந்து இதுவும் மாகாண தேர்தல் தான். மாகாண தேர்தல் அப்படிங்கிறது என்னென்னா படித்தவங்களும் பணக்காரங்கள் தான் ஓட்டு போட முடியும். ஆனால் பிரீமியர் பதவிக்காக, முதலமைச்சருங்கிற பிரீமியர் பதவிக்காக. சரி, இந்த 1937 ஒரு முக்கியமான வரி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படும். அந்த வரியினுடைய பெயர் என்ன? சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எக்கனாமிக்ஸில் நடப்பு ஆண்டில் நடப்பு இயரில் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது அது டைரக்ட் டாக்ஸில் இருக்கா இன்டைரக்ட் டாக்ஸில் இருக்கா? ஆமாம், குட்ஸ் அண்ட் சர்வீஸுமா. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணாவே கண்டிப்பாக சேல்ஸுன்றது நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே, விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த கட்சி 1939 காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஆட்சியிலிருந்து என்ன பண்ணுறாங்க? தம்முடைய அமைச்சர் பதவியை அவங்க விலகுறாங்க. சரியா தவறா? ஏன் அவங்க பதவி விலகுறாங்க? ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததுனால அவங்க விலகுனாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததுனால என்னடா எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்களே நம்ம மட்டும் ஆட்சியில் இருக்குன்றதுக்காக விலகுனாங்களா? இந்தியா பார்ட்டிசிபேஷன் பண்ணனால ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அந்த 2ஆம் உலக போரில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? 1939 அக்டோபர் 10ஆம் தேதி ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை பதவி விலகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியை விலகிட்டார் அப்படின்ற போது யார் கவர்னருடைய ஆட்சி வருது. அந்த கவர்னருடைய ஆட்சி அப்படிங்கிறப்ப யார் அந்த நாட்களில் கவர்னராக இருந்தவர்? தெரியல, நம்ம சொல்லலை இல்லை, நம்ம சொல்லலை, அதனால தெரியல. ஆனால் கவர்னர் ஆட்சி இடம்பெற்றது. இப்போ எந்த மாநிலத்தில் கவர்னர் ஆட்சி நடைபெறுது? மணிப்பூர் அப்படிங்கிறதுல ஏன் கவர்னர் ஆட்சி நடைபெறுது? ஏன்னா அங்க ரெண்டு பீப்புளுக்கு இடையே இது நடந்தனால
கவர்னர் ரூல் நடக்குது சார். ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற ரெண்டு அந்த மாதிரி குழுக்கள், பீப்புள் கூட சொல்லக்கூடாது, குழுக்கள். ஏன்னா ரெண்டு குழுக்கள், அதில் மைத்தேயி அண்ட் குகி அப்படிங்கிற ரெண்டு குழுக்கள் இடையே பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி, பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூல்னாவே ஆர்டிகல் என்னப்பா 356. அபிஷக்திக்கு கிளாப் பண்ணிடலாம், கங்க்ராட்ஸ். அபிஷக்திக்கு கிளாப் பண்ணிவிடுங்க, கங்க்ராட்ஸ். ஓகே, எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுங்க. இதே மாதிரி கீப் இட் அப், நல்லா படிங்க வைங்க. நீங்களே கிளாப் பண்ணுறீங்க அப்படி தானே? கிளாப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க கிளாப் பண்ணுறீங்கல்ல எல்லாருமே? ஓகே, எனக்கு தான் ரீச் ஆகலையா? ஓகேப்பா, பரவாயில்லம்மா. அபிஷக்தி தொடர்ந்து இதே மாதிரி படிங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அபிஷக்திக்கு அப்புறம் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி சொல்லுங்க, சுதந்திரத்திற்கு பின்னால அப்படின்னு சொல்லும்போது, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்க வந்து முதல்ல தன்னுடைய கொடியை ஏத்துறாரு? சுதந்திரம் அடைந்த கொடியை எங்க ஏத்துறாரு? சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படிங்கிறது எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது? 1940. 1640. 1639 கட்ட ஆரம்பிச்சு 1640 கட்டி முடிச்சிட்டாங்க. 1640 அப்படிங்கிறத கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக பதவியேற்றார், அந்த பிரீமியராக? எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1947 மார்ச் 23 அப்படிங்கிறதுல பதவியேற்றாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1949 வரை முதல்வராக தொடர்வார். அதனால தான் இந்தியா குடியரசு ஆகும்போதுன்னு சொல்கிறோம், இவர் தான் முதல் கொடியரசு அந்த மாதிரி நம்ம கொடியை ஏற்றிருக்கிறாரு. ஆனால் இந்தியாவினுடைய தேசிய கொடி முதலாக எங்கே ஏற்றப்பட்டதுப்பா? சார் லாகூர் செஷன் 1930 சார், ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையில சார். ஆமாம், 1929 லாகூர் செஷன். 1930 ஜனவரி 26 அப்படிங்கிற போது அது வந்து பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடிடுவாங்க. அப்படி கொண்டாடுனதுனால முதல் கொடி அப்படிங்கிறது வந்து ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் ஏற்றுவார். நம்முடைய அந்த தேசிய கொடி அப்படிங்கிறது வடிவமைச்சது யாருப்பா? பிங்காலி வெங்கையா சார். பிங்காலி வெங்கையா எந்த ஸ்டேட்டு? கர்நாடகா சார். சரி, ஆந்திர பிரதேஷ் சார். ஆந்திர பிரதேஷ். ஏன் மாற்றி கர்நாடகா ஆந்திர பிரதேஷ்னு வருது? கர்நாடகாவா ஆந்திர பிரதேஷா? ஆந்திர பிரதேஷ் சார். ஆமாம், ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அவருடைய தலைமையில் ஒரு முக்கியமான முறை ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். எந்த முறை ஒழிக்கப்பட்டது? ஜமீன்தாரி சார். ஜமீன்தாரி முறை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது? 1949. எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எக்கனாமிக்ஸ்ல இப்படிலாம் சொல்லக்கூடாது. நோ சார், அசால்ட்டாக சொல்லக்கூடாது ராஜேஸ்வரி. சாதாரண நீங்கள் பிகாம் படிச்சிருக்கிறீங்க. பேங்கிங்கில் முக்கியமானது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்டு ஆனது 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். 3 வருஷம் படிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் படிச்சிருக்கிறோம். 5 வருஷம் படித்து முடிச்சிருக்கிறோம். நான் 50 தடவை தான் சொல்லியிருப்பேன் கிளாஸில். சரியா? அசால்ட்டு சொல்லக்கூடாது ராஜேஸ்வரி. 1949ங்கிறது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் வந்து நேஷனலைஸ்ட் ஆனது. ஸோ ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை RBI. ஸோ இட் இஸ் கால்டு பேங்கர்ஸ் பேங்க். ஸோ 1949 ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? 1940 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 1949 ஏப்ரல் 6 முதல் 1950 ஜனவரி 26 வரை யார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தது? குமாரசாமி ராஜா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். குமாரசாமி ராஜா ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறது. சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யாரு? ராஜாஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த 2 கட்சியினுடைய ஆதரவோடு அப்படிங்கறது ஆட்சி தொடங்குறார்? காமன்வெல்த் பார்ட்டி சார், லேபர் பார்ட்டி சார். சோ காமன்வெல்த் பார்ட்டி அப்படிங்கிறது லேபர் பார்ட்டி அப்படிங்கிறது. காமன்வெல்த் பார்ட்டியினுடைய அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர் யாரு? மாணிக்கவேலருடைய அந்த மாதிரி தயவுலையும் பிளஸ் 1952 ஏப்ரல் 12 ராஜாஜி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு பாக்குறோம். உழைப்பாளர் கட்சியில் யார் முக்கியமானவர்? ராமசாமி படையாச்சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இவருடைய காலகட்டத்தில் தான் முக்கியமா ஒரு புதிய மாநிலம் உருவாகும். எந்த மாநிலம் புதிய மாநிலம் உருவாகுது? ஆந்திர பிரதேஷ். இத கேட்டுட்டு இருக்கிற அத்துணை பேரும் கேட்கணும். இது ஏதோ ராஜேஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவளை அதை கேட்டு முடிச்ச உடனே ராஜேஸ்வரி வெளியில போயிடக்கூடாது. ஏற்கனவே அபிஷேகி கேட்டுட்டு இருக்கேன், கடைசி வரைக்கும் கேட்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். நமக்கு உண்டான 5 கேள்வியை மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு 10 கேள்வியை மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு தானே கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரிசல்ட்டை படிக்க முடியும். நான் பேசுறது புரியுதா? திருப்பதி நான் இந்த ரேண்டமாக திருப்பதின்னு கேட்டிருக்கேன். திருப்பதின்றது ஆளே காணோம். இருக்கீங்களா இல்லையா? அப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். முத்துமணி இருக்கீங்களா? ஓகேம்மா, எனக்கு இப்போ தான் கேட்டுச்சு. முத்துமணி இருக்கீங்களா? திருப்பூர் ஸ்ரீதேவி. ஓசூர் சஞ்சனா.
இருக்கேன் சார். காஞ்சிபுரம் சுகன்யா, திருநெல்வேலி ஜெபிதா. எஸ் சார். திருநெல்வேலி அப்படிங்கிறது நேத்திக்கு சேர்ந்த போன பேர் என்ன? அபியா, என்ன பேருமா? மற்றவங்க சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியல, மறந்து போச்சா? அஷ்மிதா சார். அஷ்மிதா. அஷ்மிதா சார். அஷ்மிதா இருக்கீங்களா? குவிஸ்லாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அட்டன் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும், சரியா? ஸோ அடம் பிடிக்க தெரியணும், நல்லா ஜெயிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் பேசிகிட்டு இருக்கிறா? ராஜேஸ்வரி பேசிகிட்டு இருக்கீங்க. ராஜேஸ்வரி அப்படிங்கிறது வந்து ஆந்திர மாநிலம் உருவான நாள் மற்றும் சரியா வருடம்? சார் 1953 சார். ஓகே. டேட் அக்டோபர் 1மா? 1953 அக்டோபர் 1 ஆந்திர மாநிலம். ஆந்திர மாநிலம் உருவாக்குவதற்காகவே ஒருத்தர் வந்து உயிரிழந்தார். அந்த உயிரிழந்தவருடைய பேர் என்னப்பா? பொட்டி ஸ்ரீ ராமலு சார். பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊரில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? டி பிரகாசம் டி சார். பிரகாசம் எவர் அழைக்கப்படுறாரு? ஆந்திர கேசரி சார். ஆந்திர கேசரி அப்படிங்கிறவர் அழைக்கப்படுறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மாநில வாரியாக மொழி வாரியாக மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாக்குறதுக்கு 3 முக்கியமான கமிட்டி சொல்கிறோம். வாட் ஆர் த 3 கமிட்டிஸ்? எஸ் சார். எஸ்கே தார் கமிட்டி சார். எஸ்கே தார் கமிட்டி 1948, ஜேவிபி கமிட்டி 1948, ஜேவிபி கமிட்டி 1948, பசல் அலி கமிஷன் 1953 பசல் அலி கமிஷன் 1953 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜேவிபினாவே யார் 3 பேர் கொண்ட குழுப்பா? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ யூ ஆன்சர்ட் வெல் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், மறந்துடக்கூடாது. நோ சார், தெரியல சார் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே சார். நோ சார்னு பதில் சொல்லவே கிடையாது ஃபியூச்சரில். ஐ டோன்ட் நோ சார் கூட சொல்லலாம். ஐ ஹவ் நோ ஐடியா சார் கூட சொல்லலாம். ஐ டோன்ட் கூட சொல்லக்கூடாது. ஐ ஹவ் நோ ஐடியா சார்னு சொல்லலாம். நோ சார் சொல்லக்கூடாது. நோ சார்லாம் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்கிறது. இன்டர்வியூவில் யூ வில் பி, அது வந்து ரொம்ப எரிச்சல் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நோ சார்னா தப்பு, அது அப்படி சொல்லக்கூடாது. சாரி சார், நான் நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கிறேன். நோ சார் சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் நோ சார் சொல்லக்கூடாது. ஐ ஹவ் நோ ஐடியா சார் சொல்லலாம். இதுவா சார்னு உங்கள்கிட்ட கேட்டக்கூடாது, திரும்ப கேட்டக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அடுத்த நபர் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் சார்னா யோகப்பிரியா. சார். யோகப்பிரியா ஆன் பண்ணிக்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் டி பிரகாசம் தான் ஆந்திராவுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த 1953 ராஜாஜி ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. இதனால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கிறார். என்ன கல்வி திட்டம் அது? 1953. குலக்கல்வி திட்டம். ஸோ குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் அதனால் எப்போ அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார்? ஏப்ரல் 13 சார், 1954. 1954 ஏப்ரல் 13 ராஜினாமா செய்கிறார் இல்லையா? ஸோ ராஜாஜி ராஜினாமா எதனால் ராஜினாமா செய்கிறாரு? குலக்கல்வி திட்டத்தினால. குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற எதிர்ப்பினால அப்படிங்கிற சொல்றாரு. அந்த ஃபோனை கொண்டு போவே. அம்மா இங்கேப்பா, நான் இங்கே பேசுகிறேன். இங்கே கூட இங்கே வை. குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் 13. ஏப்ரல் 13 வேறு ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் அசோசியேட் பண்ணுங்க பார்ப்போம். நோ சார், தெரியல சார். நோ சார், தெரியல சார். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். ராஜேஸ்வரிக்கு என்ன சொன்னேன்? நோ சார், தெரியல சார். நோ ஐடியா சார். நோ ஐடியா சார்னு சொல்லுங்கள். நோ ஐடியா அப்படின்னு சொல்லுங்கள். ஏப்ரல் 13 நம்ம ஜாலியன் வாலாபாக் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் 13 நடந்து முடிஞ்சு 8 நாள் தான் ஆகுது. அன்றைக்கி அவ்வளோ விழாவாரியாக சொன்னோம். ஆமாம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குது. 1913 நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது யார்? ஜெனரல் ஓ டயர் அதுக்கு காரணமாக இருந்தார். உத்தம் சிங் அதை பார்த்துட்டு இருந்தார். போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஓ டயரை சுட்டார். இதெல்லாம் பேசணுமா இல்லையா? ஆமாம் சார். நல்லா கவனிச்சுங்க, அசால்ட்டாக பதில் சொல்லாதீங்க. ஓகே, குட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சரி இப்போது ராஜாஜி வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாருன்னா அடுத்த முதலமைச்சரானவர் யார்? காமராஜர் சார். காமராஜர் எந்த நாளில் பொறுப்பேற்றுக் கொண்டார்? அக்டோபர் 2 சார். அக்டோபர் 2 வரை இருந்தார். 63 அக்டோபர் 2 வரை இருந்தார். நான் கேட்குறது எப்போ பதவி ஏற்றாரு? ஏப்ரல் 13 சார். சேம் 1954 ஏப்ரல் 13 அவர் பதவியை ராஜினாமா பண்ண அதே நாளில் இவர் பதவிக்கு வந்துட்டார். 1963 அக்டோபர் 2 வரைக்கும் காமராஜர் தமிழகத்தின் முதல்வராக அரும்பணியாற்றினார் சொல்லி பார்க்குறோம். இவருடைய பீரியடில் ஒரு விஷயத்தை ஆட்சி மொழியாக்குறாரு. எந்த ஆட்சி மொழியாக்குறாரு? தமிழ் மொழி ஆட்சி மொழியாக்குறாரு. ஸோ தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குறாருன்னா அது எந்த வருஷம் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குறாரு? 1956 சார். 1956. ரோஹித் தான் எடுத்து படி. நான் அவங்க பார்க்குறாங்க பாரு, அவங்களும் கிரிக்கெட் பார்க்குறாங்க. அவங்க ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் எடு அக்கௌண்டன்சி எடுத்து பார்த்துக்கிட்டே பண்ணு. 1956 அப்படின்னு சொல்லக்கூடியது இலவச மதிய உணவு திட்டம்ன்றது 1955 கொண்டு வந்தாங்களாப்பா? ஆமாம் சார். 1955 எந்த ஊரில் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க? சென்னை சார். சென்னையா?
என்னாச்சுமா? என்னாச்சு? இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து சென்னையிலே கொண்டு வந்தார் அவர் எட்டயபுரத்தில் கொண்டு வந்தார். 1955 எட்டயபுரத்தில் கொண்டு வந்தார் இலவச மதிய உணவு திட்டம். சென்னை 1000 விளக்கில் கொண்டு வந்தவர் யார்? சென்னை 1000 விளக்கில் கொண்டு வந்தவங்க யார்? நல்லா படிமா, நல்லா படி, நல்லா படிக்கணும்ப்பா. நல்லா படிச்சதும் ஜெயிக்க முடியும். சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியாது. குழந்தையும் பாருங்கள், படிங்க, ஜெயிச்சிடுங்க. ஓகேம்மா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அபிஷக்தி கேட்டாச்சு, யோகப்பிரியா கேட்டாச்சு, ராஜேஸ்வரி கேட்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழினி. யாழினி படிச்சிங்களாப்பா? சார் இது இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் சார். சாட்டர்டே கிளாஸ் இல்லை, நான் சாட்டர்டேலாம் கேட்கல. இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு படிச்சிருக்கேன் சார். சரி, அப்படியே நீங்கள் இருங்க. நான் இன்னைக்கு நடத்தினதை நான் அப்புறம் கேட்குறேன். அப்படியே கேட்டுகிட்டே வாங்க, மற்றவங்க கேட்டுட்டு வாங்க சொல்லக்கூடியது. ஸ்ரீநிதி சௌமியா, ஸ்ரீநிதி சௌமியா ஆன் பண்ணிக்கலாம். ஸ்ரீநிதி சௌமியா இருந்தீங்கன்னா குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. ஸ்ரீநிதி சௌமியா இருக்கீங்களா இல்லையா? சரி, விவசாய வருமான வரி சட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் எப்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது? யாரால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு? சார் காமராஜரால சார். ஸோ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் 1955 விவசாய வருமான வரி சட்டம். 1955 அப்படிங்கிறத இந்தியன் பாலிட்டியோட எங்கே போய் அசோசியேட் பண்ணுவீங்க? சார் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் எடுத்தோம்? அதான் 1955. அதான் 1955. சரி, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எங்கேருந்து எடுத்தோம்? இங்கிலாந்துல எடுத்தோம். ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதோட பார்ட் என்ன? பார்ட் 2 சார், ஆர்டிகல் 5 to 11 சார். ஓகே, பார்ட் வந்து 2, ஆர்டிகல் அப்படிங்கிறது 5ல இருந்து 11. 5 சொல்லுங்க, 11 சொல்லுங்க. 5 வந்து டெஃபினேஷன் சார், 11 வந்து பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் சார். பார்லிமெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் இல்லையா? ஒரு பார்லிமெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது வந்து எப்போது இயற்றப்பட்டது? பஞ்சாயத்து 58 சார். 1958 பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது. ஸோ நம்முடைய பஞ்சாயத்து நாள் அப்படின்னு சொன்னால் எப்போ? பஞ்சாயத்து நாள் ஏப்ரல் 24 சார். ஏப்ரல் 24. குட். பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பல்வந்த் ராய் மேத்தா. பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த வருஷம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த இதை வெளியிட்டார்? அவருடைய முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடியது 1957. அதை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது? ராஜஸ்தான் சார். ராஜஸ்தான்ல எந்த வருஷம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? நாகூர் டிஸ்ட்ரிக்ட். அக்டோபர் 2. 1959 அக்டோபர் 2. 1959 அக்டோபர் 2. ஆனால் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் மீட்டப்படுது 1958. ஸோ அதே மாதிரி நில சீர்திருத்த சட்டம் எந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கப்பா? நில சீர்திருத்த சட்டம் லேண்ட் ரிஃபார்மேஷன் 1961 சார். எஸ், 1961 தான் நம்ம இதில் லேண்ட் ரிஃபார்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து உச்ச வரம்பு இவ்வளோதான், நீங்கள் அப்பர் லிமிட் இவ்வளோ தான் வச்சிருக்கணும் நிலம் அப்படின்னா எத்தனை ஏக்கர்? 30 ஏக்கர் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு என்று எழுதப்படும் அப்படின்னு எப்போ அறிவிச்சாங்க தமிழக அரசு? 1961 சார். 1961 வேற எங்கேயாவது கொண்டு போய் அசோசியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்கே போய் அசோசியேட் பண்ணுவீங்க? உங்கள் காமர்ஸ்லேயே அசோசியேட் பண்ணலாம். உங்கள் காமர்ஸ்லேயே நீங்கள் படித்த பிகாம்லேயே அசோசியேட் பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சார். இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ங்கிறது 1961. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ங்கிறது 1961 முக்கியமானது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ங்கிறது 1961. இதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கோம். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ங்கிறது 1961. அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் முதல் அறிமுகப்படுத்தப்படுது 1921. பிப்ரவரி 24 யாருடைய பிறந்த நாள்? பாபரோட பிறந்த நாள். ஸோ பிப்ரவரி 24ங்கிறது பாபரோட பிறந்தநாள் அப்படி சொல்லி சொல்கிறோம். அதோட முக்கியமானது பிப்ரவரி 24ங்கிறது நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சர். அதானே பாபரோட பிறந்த. நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் 1924 அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய கேர்ள் சைல்டு அப்படிங்கிற தினம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி தான் சொல்லப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, எந்த வருஷம் காமராஜர் அப்படிங்கிறவர் ஆட்சியிலிருந்து அப்படிங்கிறது ராஜினாமா செய்கிறார்? 1963 சார். ஸோ 1963 எதற்காக ராஜினாமா செய்கிறார்? என்ன இஷ்டத்துக்கு வராங்க யாருன்னு பாருங்க. எதற்காக ராஜினாமா செய்கிறார்? நோ ஐடியா. என்ன சார் ராஜினாமா செய்கிறது? தேசிய கட்சியை வலுப்படுத்துறதுக்காகவும் இளையோர்கள்
வழி கொடுப்பதற்காகவும் முதியோர்கள் ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க இல்லையா? காமராஜர் திட்டம் சொன்னோம்ல, கே திட்டம். ஆமாம், கே திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜர் திட்டத்தின்படி இளையோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆட்சிக்கு வரணும், முதியோர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சியை விட்டு போகணும், தேசிய கட்சியை வழிபடுத்துறதுக்காக. சரி, அந்த 1963 இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு சார். ஒரே ஒரு செகண்ட், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளு. நான் கட் பண்ணி ஒரே மறுபடியும் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த மஞ்சுளா அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மஞ்சுளா மேம் வந்து அதில் இருக்காங்களோ, இதில் வர்றாங்க, இதில் கட்டாக வராங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இதை நான் அட்மிட் பண்ணேன்னா இது எல்லாமே கேன்சல் ஆகும். அட்மிட் பண்ணிட்டேன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகேம்மா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். Srinidhi Somya. Okay, sir. Thank you so much. Srinidhi Somya. So you have answered all questions. Okay, Vanaraja ஆன் பண்ணிக்கலாம் தம்பி. Yes sir. வனராஜா சொல்லுங்க. பக்தவத்சலம் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. குடியரசு ஆகும்போது அவர் சார் சிஎம் இருந்திருப்பாரு. என்ன தம்பி பக்தவத்சலம் சொல்லுங்க. கடைசி காங்கிரஸோட சிஎம், காங்கிரசினுடைய கடைசி முதலமைச்சராக இருந்தவர், காமராஜருக்கு பிறகு இருந்தவர் பக்தவத்சலம் அப்படிங்கிறவர் 1963 அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்தார்? 1963 அக்டோபர் 2ல் தான். 1967 எந்த தேதி வரைக்கும் இருந்தார்ப்பா? மார்ச் 6 வரை இருந்தார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது, இவர் தான் கடைசி முதலமைச்சர் காங்கிரஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றது. இவருடைய ஆட்சி காலத்துல தான் ஒரு போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவியது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது முக்கியமா சென்னை மாகாணத்துல இந்திய பரப்புவதற்காக எத்தனை மையங்கள் தொடங்கப்பட்டன? 40 மையங்கள். எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டன? 18-20 அந்த டைம்ல சார். இல்ல, 19-18-22 அந்த காலகட்டத்தில். 19-18-22 அந்த காலகட்டத்தில். சரி, 19-18-19-22 ரெண்டு காரியத்தை அசோசியேட் பண்ணா என்ன அசோசியேட் பண்ணுவீங்க? 18-22 அதை மட்டும். 19-22 வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் சார். 19-22 சௌரி சௌரா இன்சிடென்ட் எந்த டேட்ல நடந்துச்சு தம்பி? டேட் நான் கோஆபரேஷன் கேன்சல் ஆயிருக்கும் சார். என்ன தம்பி? டேட் தெரியல. டேட் ஞாபகம் பிப்ரவரி 5. 19-22 பிப்ரவரி 5 சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. எத்தனை போலீஸ்காரங்க உயிரோட எரிச்சு கொல்லப்பட்டாங்க? 23 சார். 22. 19-22ல 22 போலீஸ்காரங்க. அப்படிதான் அசோசியேட் பண்ணி படிச்சோம். 19-22ல 22 போலீஸ். முதல் உலகப் போர் முடிஞ்சிருக்கும் சார். 19-18ல முதல் உலகப் போர் முடிவுக்கு வரும் இல்லையா? 19-18ல முதல் உலகப் போர். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் சார். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது கையெழுத்திட்டது 19-19 இல்லையா? 19-19 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி இந்த 19 அப்படிங்கிற காலகட்டத்தில் இது நடந்துச்சு அப்படிங்கிறது. அதாவது இதில் சொல்லியிருப்பார், சென்னை மாகாண மக்களின் மேல் பிராமணங்களின் பண்பாட்டு ஆதிக்கமே இந்த ஹிந்தி அப்படிங்கிறத சொல்லி யார் அந்த ஹிந்தியை எதிர்த்தா? பெரியார் சார். அந்த ஹிந்தியை எதிர்த்தது யாரு? தந்தை பெரியார் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட், தந்தை பெரியார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதில் எந்த ஒரு சுயமரியாதை மாநாட்டில் இந்திய எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? இல்லப்பா, இந்திய எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்றது நன்னிலம் 1930. 1930 அப்படிங்கிறது நன்னிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்க்குறோம். சரி, அந்த 1930 அப்படிங்கிறது கூடுதல் விஷயங்களை அசோசியேட் பண்ணுங்க தம்பி. முதல் வட்டமேசை மாநாடு சார். முதல் வட்டமேசை மாநாடு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ங்கிறது லண்டன்ல நடந்துச்சு 1930. தண்டி மார்ச் சார். தண்டி மார்ச் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 12 அப்படிங்கிற மாதிரி. இல்ல மார்ச் 12 ஏப்ரல் 6. ஏப்ரல் 6 வரைக்கும். மார்ச் 12 ஏப்ரல் 6. ஓகே, தண்டி மார்ச். ஓகே, சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1930. முதல் FIFA உலக கோப்பை சார். முதல் FIFA வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது வந்து உருகுவேல 1930. ஆமா சார். அர்ஜென்டினா வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது, அவங்க ரன்னர். உருகுவே தான் வின்னர். உருகுவே தான் ரன்னர், உருகுவே தான் வின்னர், அர்ஜென்டினா ரன்னர். இப்போதான் அர்ஜென்டினா வின்னர் இப்போ அட் ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 1930 வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குல்ல,
சார் வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் 1930 வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே குட். இந்த 1930 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினவர் யாருப்பா? காமராஜரோட அரசு சார். சத்தியமூர்த்தி ராஜாஜி சார். ராஜாஜி எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வரைக்கும்? வேதாரண்யம் வரைக்கும் சார். எந்த ஊர்ல இருந்து? திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும். ஆமாம். கேரளாவில் யார்? கேளப்பன் சார். கேளப்பன். ஆந்திராவில் யாருப்பா? ஆந்திரா டி பிரகாசம். ஆந்திர கேசரி டி பிரகாசம். சரி, இவங்கெல்லாம் கடல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி போராட்டம் நடத்துறாங்க. கடலே இல்லாத இடத்துல ஒருத்தர் நார்த்ல சார். நார்த்தில் அவர் தான் ஃப்ரான்டியர் காந்தினோடு அழைக்கப்படுவார். கான் அப்துல் கபார் கான். கங்க்ராட்ஸ் பா. ஓகே சூப்பர். ஸோ எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இன்னும் நல்லா படிங்க. அடுத்து யார் சார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலிசபெத் ஆன் பண்ணிக்கங்க. எலிசபெத் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரமுகர். உலகின் ரொம்ப நம்பர் 1 விஐபி ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. அவரோட பேர் என்ன? போப் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் எத்தனையாவது போப்பாண்டவர்? 266. இல்லை, அவர் 17 தான். போப்புன்ற வரிசையில் 17. சரி, இவர் எந்த வருஷம் பதவியேற்றாரு? 2013. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 2013 அப்படின்னு சொல்றது தான் பதவியேற்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் எந்த வயதில் இறந்திருக்கிறார்? 88 சார். 88 வயதில் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்பட தெரியுமா? ஏப்ரல் 21. ஃபர்ஸ்ட் பானிபட் போர் நடந்துச்சு சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1526 ஏப்ரல் 21. 1526 ஏப்ரல் 1 அப்படிங்கிறது முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. ஸோ முதல் பானிபட் போர் அப்படிங்கிறது யார் யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு? இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும். ஏன் என்னாச்சு? இது சாதாரண கொஸ்டின் தானே. எலிசபெத் நல்லா பேசுமா? ஓகே சார். இல்லை நல்லா பேசுங்க. இந்த ஓகே இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. ஓகே சார். எஸ். சரி, முதல் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாம் பானிபட் போர் வருஷத்தை மட்டும் சொல்லுங்க. 1526. 1526. 1556. 1556. 1670 சார். இல்லை இப்படி சொல்லக்கூடாது, இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 1761. சாரி சார். 1761. 1526, 1556, 1761. சார் நான் நினைக்கிறேன் 1760 சார் அப்படி கூட கேட்கலாம். சரியா? நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட இந்த ஹைண்ட் ரெக்வஸ்ட் ஒரு இதுவாக இருக்கணும். எப்படி சொல்லியிருக்கணும்னா ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இன்டர்வியூவில் கேட்குறவங்க அவங்க பார்ப்பாங்க. இது இன்டர்வியூ செஷன் அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் பதில் சொல்லும்போது நான் வந்து ஒரு குரூப் 1 அதிகாரி, ஒரு குரூப் 2 அதிகாரி, நான் இன்டர்வியூவில் சார் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சி கேட்கணும். இது ஆர்டினரி கிளாஸில் பதில் சொல்கிற மாதிரி கேட்கக்கூடாது. சரியா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேம்மா, ரொம்ப முக்கியமானது நம்ம படித்தோம். சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1937. சூப்பருங்க. 1937. அப்போ 1937 அப்படிங்கிறது வந்து ஸோ யார் அப்படிங்கிறது வந்து இந்தி வந்து கட்டாயமாக்கப்படும் சொன்னார்? ராஜாஜி சார். ராஜாஜி எந்த பள்ளிகளில் சொல்லியிருப்பார்ல, எந்த ஆண்டு எந்த நாளில் சொல்லியிருப்பாரு பள்ளிகளில் இது கட்டாயமாக்கப்படும் சொல்லி? 1938ல இல்லை 1937 ஆகஸ்ட் 11 தான் பள்ளிகளில் இந்தி வந்து கட்டாயமாக்கப்படும் சொல்லியிருப்பார். அப்படிதானே? ஆமா சார். சரி, முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது வந்து எங்க நடந்துச்சு? முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடந்துச்சு? நானிலம் தொகுதியா? திருச்சி சார். நன்னிலம்ங்கிறப்படிகள் வந்து தீர்மானம் தான், சுயமரியாதை மாநாடு. இங்க தான் இந்திய எதிர்ப்பு மாநாடு. சரி, இந்திய எதிர்ப்பு மாநாடுல 3 முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள் யார்? பாரதிதாசன், மறைமலை அடிகள், கி ஆபே விஸ்வநாதன். சூப்பருங்க. அந்த கி ஆபே விஸ்வநாதம் அப்படிங்கிறவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? முத்தமிழ் காவலர் சார். சூப்பருங்க. முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொன்னா முத்தமிழ் அப்படிங்கிறது என்னென்ன தமிழ்? இயல் இசை நாடகம். பாவேந்தர் பாரதிதாசன் வராரு, மறைமலை அடிகள் வராரு, திருச்சியில மாநாடு. மறைமலை அடிகள் எதனுடைய தந்தை என்று அறியப்படுகிறார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை சார். தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி தந்தை என்று அழைக்கப்படுவர் மறைமலை அடிகள். இவருடைய மகள் தான் யாரு? சாரி சார், ஐ ஹேவ் நோ ஐடியா. சரி, இந்த சாரின்னு சொல்லும் போதே யாராவது ஒருத்தங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம்.
நீலாம்பிகை அம்மையார் சார். நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இந்த நீலாம்பிகை அம்மையார் எந்த மாநாட்டில் அப்படிங்கிற மாதிரி கலந்து கொண்டாங்க பெரியாருக்கு பெரியார்ன்ற பதக்கம் கொடுக்கும்போது, பட்டம் கொடுக்கும்போது? எலிசபெத். சார் 1938. ஹரிகிருஷ்ணன், அந்த கேள்விக்கு மட்டும்தான் ஆன்சர், அந்த கேள்விக்கு மட்டும்தான் ஆன்சர். அடுத்த கேள்வி எலிசபெத். எல்லாரும் ஜெயிக்கணும் இல்லையா? இண்டிவிஜுவல் கார் தானே கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து எலிசபெத்துக்கு சொல்லுமா. கல்கத்தா காங்கிரஸ் சார். கல்கத்தா காங்கிரஸ் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தான்ப்பா கொடுப்பாங்க. பெண்கள் மாநாடு, சர்வதேச பெண்கள் மாநாடுன்னு சொல்லி நடத்துவாங்க. தர்மாம்பாள் இருப்பாங்க, நீலாம்பிகை அம்மையார் இருப்பாங்க. அவங்களுடைய பீரியடு சென்னையில் 1938 1939 38 சார். எஸ், சென்னையில் கொடுத்தாங்க, வச்சாங்க, அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, கங்க்ராட்ஸ் எலிசபெத். எலிசபெத் ஆன்சர் பண்ணீங்க, பரவாயில்ல. இன்னும் நல்லா படிங்க எலிசபெத், இன்னும் நல்லா படிங்க. யார் சார் அப்படி சொல்லக்கூடியது? ஓகே, ஸ்ரீதேவி ஃப்ரம் திருப்பூர். எஸ், சென்னையில் நீதி கட்சி அப்படிங்கிறவங்க பெரியார் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். யார் அவர்? பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது. ஸோ சென்னையில் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். நான் சொல்கிற டேட்டை நல்லா கவனிச்சுங்க. 1938 ஏப்ரல் 21 மிக முக்கியமானது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாணை ஜீவோ போட்டாங்க. எதற்கான ஜீவோ? இந்தி கட்டாய பாடம் அப்படின்னு சொல்லி. இந்தி அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கட்டாய பாடமாக்கும் அப்படிங்கிற அரசாணை யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? 1938 ஏப்ரல் 21 ராஜாஜி சார். இதற்காக மாநில அளவில் எதிர்ப்பு கிளம்பிச்சா? ஆமா சார், எதிர்ப்பு கிளம்பிச்சு சார். அப்போ வந்து டிசம்பர் 3 1938 என்ன நாளாக அனுசரிக்கப்பட்டது? இந்தி எதிர்ப்பு நாள் சார். இந்தி எதிர்ப்பு நாள் அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்பட்டது அப்படி சொல்லி பார்க்கிறோம். சரி, இதுல 1939 இந்தி எதிர்ப்பிற்காக ஒரு பேரணி நடத்துவாங்க. அதுல 2 பேர் கலந்துக்குருவாங்க. அந்த 2 பேருமே இறந்து போயிருவாங்க. அந்த 2 பேர் யாரு? 1939 தாளமுத்து அப்படிங்கிறவரும் நடராஜன் அப்படிங்கிறவங்க. இவங்க பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? மொழிப்போர் தியாகிகள் என்று அழைக்கப்பட்டாங்க. இதனால ராஜாஜி தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிறது வந்து பதவி விலகிறாரா? ஆமா சார். இதனாலே விலகிறாரு? ஆமான்றீங்க? இதுவும் ஒரு காரணமா இருக்கும் சார். இவங்க 39 இரண்டாம் உலக போர்ல ஈடுபட்டதுக்காக. ஏன்னா 1939 இதுவும் ஒரு முக்கிய காரணம். எல்லா பக்கமும் போராட்டம் போயிட்டு இருக்கு, இந்திய எதிர்ப்பு போராட்டம் போயிட்டு இருக்கு, வச்சுட்டு இருக்கு. ஆனா இதுவும் முக்கியமான காரணம். அதை விட முக்கியமான காரணம் அங்கே சொல்லிக்கிறாங்க இவங்க. அதனாலதாங்க இப்போ நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஏன் இந்திய வந்து கட்டாய கல்விங்கிறதுல வந்து விலக்கி ஒரு ஆன்சிலரி விருப்ப பாடமாக்குவாங்கல்ல? எந்த தேதியில யாரு, எந்த வருஷத்துல யாரு? எர்ஸ்கின், லார்ட் எர்ஸ்கின். அவர் தான் சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருப்பார். எர்ஸ்கின் 1940. சரி, 1940 வைஸ்ராய் இருந்தவர் யாருமா? லிட்டன் சார், லார்ட் லிட்டன். அவரெல்லாம் 1878 லிட்டன் பிரபுனாவே 1878 அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அவர் தான் இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878. இப்போ இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா லின் லித்தோ 1940 ஆகஸ்ட் ஆஃபர் ஞாபகம் இருக்குல்ல? ஆகஸ்ட் நன்கொடை 1940 அந்த காலகட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? பரவாயில்ல. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு அப்படின்றப்ப சுதந்திரத்திற்கு பிறகு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இந்தியை கட்டாய பாடமாக்கியது யாருடைய அரசு? சுதந்திரத்திற்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சார். எஸ், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிறது எப்போது முதலமைச்சராக இருந்தார்? அது அவரோட பீரியட் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட், முக்கியமான பீரியடாக இருக்குது. எந்த பீரியட்? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போதுன்னு சொல்லலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அவர் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல கொடியேற்றுறாரு அப்படி சொல்லி பார்த்தோம். கொடியேற்றுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ யாரை தலைமையாக கொண்டு திராவிடர் கழகம் முதல் இந்தி போராட்டத்தை தொடங்கியது? அறிஞர் அண்ணா சார். அறிஞர் அண்ணாவை எந்த வருஷம், எந்த நாளில்? 1948 சார், நவம்பர்ல. சூப்பருங்க, கங்க்ராட்ஸ்மா. ஓகே, ஃபைன். மற்றவங்களுக்கு கேட்போம். ஓகே, திருப்பூர் இது ஸ்ரீதேவி, கங்க்ராட்ஸ். எல்லாரையும் ஆன்சர் கேட்போம். ஸோ யார் சார் அப்படி சொல்லக்கூடிய? தேஷ்முகிபுரம் திண்டுக்கல். தேஷ்முகிபுரம் திண்டுக்கல் சொல்லுங்க. ஸோ ஒரு கல்வி அமைச்சர் 1950 மே 2ஆம் தேதி 1950 மே 2ஆம் தேதி ஒரு கல்வி அமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா 9ஆம் வகுப்பு வரையிலிருந்து 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரை
இரண்டாம் மொழியாக ஆங்கிலமாகவும் மூன்றாம் மொழியாக தமிழாகவும், அதாவது அந்தந்த இந்தியாவும் கட்டாயமாக்குவார். யார் அவர்? மாதவராவ் சார். எஸ், மாதவராவ் அப்படின்றவரை எங்கேயாவது வேற எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கோமா? இந்தியன் பாலிட்டியில் நோ ஐடியாவா? இந்தியன் பாலிட்டியில் வேற யாராவது ஐடியா? எஸ் ஐடியா சார். யார் அது? எஸ் ஐடியா ராஜேஸ்வரி. டிராஃப்டிங் கமிட்டி மாதவராவ் அப்படிங்கிறவர் யாருக்கு பதிலாக, இல்லை இவருக்கு பதிலாக யார்? மிட்டல் வருவார். மாதவராவுக்கு பதிலாக மிட்டல் அப்படிங்கிறவர் வருவார் டிராஃப்டிங் கமிட்டியில். இப்போ தேஷ்முகி from திண்டுக்கல் தெரிஞ்சிருச்சா? ஸோ 1950 மே 2 கல்வி அமைச்சராக இருந்தவர் மாதவராவ் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை 2ஆம் மொழியாக ஆங்கிலத்தையும் 3ஆம் மொழியாக இந்தியையும் கட்டாயமாக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு இந்திய எதிர்ப்பு நாள் அப்படிங்கிறது கொண்டாடப்படும். எந்த நாள், எந்த வருஷம்? மே 10 சார், 1950 சார். சூப்பருங்க. மே 10 1950 அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறத அகற்றுவாங்க, திணிப்பு அகற்றுவாங்க. எந்த தேதியில்? 1950 ஜூலை 18 சார். 1950 ஜூலை 18 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து முதல் மொழி போராட்டத்தை எந்த வருஷம் தொடங்குறாங்க? திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் 1951 சார். 1952. 1951 கிடையாது, 52 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போ இந்திய எழுத்துக்களை என்ன பண்ணுவாங்க இவங்க? இவங்க இந்திய எழுத்துக்களை என்ன பண்ணுவாங்க? தார்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க சார். தார்பூசின்னு சொல்லுவாங்களா? தார்பூசி அழிப்பாங்க. தார்பூசி அழிப்பாங்க. எல்லாத்தையும் தார்பூசி அழிச்சிருவாங்க. கடுப்பு இருக்குல்ல, நம்ம ரோடுக்கு போகிறவங்கள தார், அந்த தாரை ஊற்றி பெயிண்ட் அடித்த மாதிரி பூசிட்டு வந்துடுவாங்க இந்திய எழுத்துக்களை பூரா. ஓகே, தேஷ்முகி from திண்டுக்கல். ஓகே, பார்க்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். நிறைய பேர் இருக்கிறாங்க. வீர விக்னேஷ். வீர விக்னேஷ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்திய ஆட்சி மொழி சட்டத்தை அப்போதைய உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தாக்கல் செய்தார். எந்த வருடம், எந்த நாள்? ஓகே, நீ வெளியேறிடு. ஓகே, நெக்ஸ்ட். ரைட். அம்மா திருப்பதி அனுமதிங்க. திருப்பதி சொல்லுங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? அப்போ உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி வந்து தாக்கல் பண்ணுவார். நான் கூட சொன்னேன், காலையில் நடத்தும் போது சொன்னேன். லால் பகதூர் சாஸ்திரி 1963 ஏப்ரல் 13 சார். சார் ஓகேங்க. 1963 ஏப்ரல் 13. ஸோ 1963 ஏப்ரல் 13 அப்படிங்கிறது இந்திய ஆட்சி மொழி சட்டத்தை அப்போதைய உள்துறை அமைச்சர் இந்தி ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராரு, அவர் தாக்கல் செய்கிறாரு. இவர் ஒரு மனிதர்னு சொன்னேன், இவர் ஒரு முக்கியமான மனிதர்னு சொன்னேன். லால் பகதூர் சாஸ்திரி எந்த மாதிரியான மனிதர்? அமைதி மனிதர். லால் பகதூர் சாஸ்திரினாவே அமைதி மனிதர். இவர் யாருடைய இறப்புக்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறார்? சரி பிரதமர் ஆகிறார். சத்தியமா எனக்கு கேட்கல. யாருக்காவது கேக்குதா? நேரு 1964 இறக்குறாரு. லால் பகதூர் சாஸ்திரி அதற்கு பிறகு பிரதமராக வராரு. லால் பகதூர் சாஸ்திரி எந்த வருஷம் இறந்து போறாரு? அவரு தெரியல சார். நல்லா படிக்கணுமா? நல்லா படிக்கணும். படிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நீங்க குயிட் ஆகிருங்க. நீங்க இது பண்ணிக்கங்க. நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்தவங்க போய்க்கலாம். தர்மலிங்கம். தர்மலிங்கம் சொல்லுங்க. ஆக்சுவலா ரொம்ப முக்கியமானது. அண்ணாதுரை எப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறாரு? சார் அண்ணாதுரை வந்து 1967 சார். 1967 மார்ச் 6 இல்லையா? சரி, ரொம்ப முக்கியமானது. அவர் பதவியேற்ற உடனே 1968 ஜனவரி 23ஆம் தேதி என்ன ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு? சார் அவர் வந்து ஆங்கிலம் தமிழ் வந்து இருமொழி கொள்கை சொல்லுவார். ஆங்கிலம் இருக்கும் தமிழ் இருக்கும்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கை திட்டத்தை அவர் வந்து என்ன பண்றாரு? கட்டாயப்படுத்துறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறிச்சு? 1944. எந்த ஊர் மாநாட்டில்ப்பா? ரொம்ப கடினமான கேள்வியா தம்பி தர்மலிங்கம்? அதெல்லாம் ரொம்ப கடினமான கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட.
இங்கே பாரு, நான் வீட்டுக்குள்ளே இருந்து தான் நானும் கேள்வி கேட்குறேன். ஆனால் எனக்காக எல்லாருமே டிவி பார்க்காம ஒன்று கூட பேசாமல் சமைக்காமல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அவ்வளோ அமைதியாக இருக்குது. என் வீட்டில் இருந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதான்னு பாருங்கள். ஏப்பா தர்மலிங்கம்? சார் நான் வீட்டுக்கு வெளியே தான் சார் இருக்கேன். எந்த சவுண்டும் இல்லை. ஆனால் பயங்கர சவுண்டு கேட்குது எனக்கு. சரி பரவாயில்ல. திராவிடர் கழகம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1944 சார். 1944. திராவிடர் கழகம் எப்போது திராவிட முன்னேற்ற கழகமாக பிரியுது? 1949 சார். 1949. வீர விக்னேஷ். வீர விக்னேஷ். சார் வீர விக்னேஷ் 1949 எந்த தேதியில திமுக உருவாச்சு? சார் செப்டம்பர் 17 சார். செப்டம்பர் 17 யாருடைய பிறந்தநாள்? சார் பெரியார். இன்னொருத்தருடைய முக்கியமான பிறந்தநாள் நரேந்திர மோடி சார். நரேந்திர மோடி. செப்டம்பர் 15 விஸ்வேஸ்வரையா. விஸ்வேஸ்வரையா. இன்னொரு முக்கியமானவர் அறிஞர் அண்ணா. ஓகே சார். அறிஞர் அண்ணா. தர்மலிங்கம். சரி. தர்மலிங்கம் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக என்று அழைக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பங்கேற்கவில்லை? 1952 சார். 1952. அப்போ எந்த கட்சி ஆட்சியை பிடிச்சது? காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி. எந்த கட்சிகளோட ஆதரவோடு? அந்த ரெண்டு கட்சி காமன்வெல்த். காமன்வெல்த் அப்படி இல்லை, காமன்வெல்த். சார் காமன்வெல்த் கட்சியா காமன்வெல்த் கட்சியா? காமன்வெல்த். மற்றவங்க சொல்லலாம். அவர் தம்பி வந்து காமன்வெல்த் தான் சொல்றாரு. காமன்வெல்த் கட்சியா காமன்வெல்த் கட்சியா? நான் நடத்தும் போது காமன்வெல்த் சொல்லலாம், காமன்வெல்த் சொல்லலாம். மற்றவங்க எல்லாரும் போயிட்டீங்களா? தர்மலிங்கம் நான் மட்டும்தான் இருக்கோமா? காமன்வெல்த்னு சொல்றாங்களே தம்பி. காமன்வெல்த் தானே காமன்வெல்த்தா தர்மலிங்கம்? சாரி சார், காமன்வெல்த். அப்புறம் அந்த தொழிலாளர். ஓகேப்பா. சரி, இவருடைய ஆட்சியில மெட்ராஸ் அப்படிங்கிற மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போது? 1969 ஜனவரி 14 சார். 1969 ஜனவரி 14. நீங்க ஓகேப்பா. ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். ஓகேப்பா. ஷாலினி. ஷாலினி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது எப்போது வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அறிவிச்சார்? 1968 ஜனவரி 23. 1968 ஜனவரி 23. சரி, உலக தமிழ் மாநாடுகள் அப்படிங்கிறது சென்னையில் எத்தனையாவது மாநாடு நடத்தப்பட்டது? இரண்டாவது மாநாடு. இரண்டாவது மாநாடு எப்போது நடத்தப்பட்டது? ஷாலினி இருக்கீங்களா இல்லையா? 1968 ஜனவரி 3 சார். 1968 ஜனவரி 3 அப்படிங்கிறது இரண்டாவது உலகத்தமிழ். நல்லா கேட்குது. உலகத்தமிழ் மாநாடு. மொத்தம் உலகத்தமிழ் மாநாடுகள் மொத்தம் எத்தனை நடைபெற்று இருக்கு? 11 சார். 11 மாநாடு. இதில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் செம்மொழி மாநாடு நடந்துச்சு? இல்லைம்மா, எத்தனையாவது மாநாடு தமிழ் செம்மொழி மாநாடாக நடந்துச்சு? 9th சார். 9வது மாநாடு எங்கு நடைபெற்றது? யாருடைய தலைமையில் நடைபெற்றது? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல. சரி, ஓகே ஷாலினி, நீ மெதுவா சொல்லிட்டு இருங்க. நாளைக்கு சொல்லுங்க, கிளாஸ்ல சொல்லுங்க. 9:30 மணிக்கு மேலே நம்ம பேசுவோம். இது நேரம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அடுத்த யூனிட் பார்க்கணும். மணி இப்போவே ஆகிப்போச்சு. 9 மணி ஆகிப்போச்சு. நீங்கள் லேட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. பரவாயில்ல, நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு தான் லேட்டாக கேட்குதான்னு தெரியல. ஆனால் குயிக்காக இருக்கணும், ரேபிட்டாக இருக்கணும். ஓகே. 2004 வந்து உள்ள தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றுச்சு இல்லையா? உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஷாலினிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, பாய். ஓகே, அடுத்து யார் சார் அப்படி சொன்னால்? முத்துமணி. முத்துமணி இல்லையா? அம்மா, நான் ஆன்லைனில் இருக்கேண்ணா. கிளாஸ் போயிட்டுருக்கா? நான் இருக்கேண்ணா. அப்போ முத்துமணி இல்லை. சரியா? முத்துமணி இல்லை. தீபிகா ஃப்ரம் அஸ்ஸாம். தீபிகா ஃப்ரம் அஸ்ஸாம்.
எஸ் சார். சார் கேட்கட்டா சார்? இல்லைம்மா இருங்கப்பா முத்துமணி, இப்போல்லாம் லேட்டாக தான் கேட்கும். நீங்கள் நான் பேசும்போது நான் கேட்கல, நீங்கள் பேசலை. இப்போ கேட்குது. நீங்கள் பேசியிருந்தா கேட்டிருக்கோம். பேசுங்க முத்துமணி, பேசுங்க. எஸ் சார், பேசுறேன் சார். முத்துமணி ஓகே முத்துமணி சொல்லுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சு? எஸ் ஃபஸ்ட்டு உலகத்தமிழ் சரிம்மா, உங்களுக்கு டவர் ப்ராப்ளம். நீங்கள் மீட் பண்ணிடுங்க. வேண்டாம் மீட் பண்ணுங்கள், டிஸ்டர்ப்டு. மீட் பண்ணிடுங்க. சஞ்சனாபுரம் ஓசூர். எஸ் சார். எஸ் சார். முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் உலக தமிழ் மாநாடு இதுல கோலாலம்பூர் மலேசியால நடந்துச்சு சார். கோலாலம்பூர் மலேசியாவில் மட்டும் எத்தனை மாநாடுகள் நடந்துச்சுமா? மொத்தம் 4 மாநாடு நடந்துச்சு சார். 3 மாநாடு தான்ப்பா கோலாலம்பூர் மலேசியாவில் மட்டும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கோலாலம்பூர் முதல் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து 6வது மாநாடு 1987ல கோலாலம்பூர் மலேசியால நடந்திருக்கும் சார். அப்புறம் 10வது மாநாடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 11 என்ன சார்? 1 6 10. எஸ் சார். 1 6 10. 11 தான் நம்ம யூஎஸ்ன்னு சொன்னோம்ல. 11 தான் சார் மலேசியா, 10 வந்து சிகாகோ அமெரிக்கா சார். சாரி. ஓகேம்மா. ஸோ நல்லா படிச்சிங்க இந்த மாதிரி இருக்கிறது. நான் இப்போ யார் அடிக்கணும்? ஸோ இதில் முக்கியமாக சஞ்சனாட்ட கேட்டுட்டு இருக்கோம். சஞ்சனா சொல்லுங்கள், 1969 அறிஞர் அண்ணா இறந்ததுக்கப்புறம் யார் உள்ள வரா? சார் நெடுஞ்செழியன் வந்து தற்காலிக முதலமைச்சரா இருப்பாங்க சார். நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் அண்ணா கலைஞர் கருணாநிதி February 10, 1969ல பதவியேற்றார். 1969 அப்படிங்கிறதுல பதவி ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது. இந்த ஆட்சி கலைக்கப்படும் வரை அவர் எப்போ வரைக்கும் அவர் வந்து இப்போ கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு? 2 வருஷம் இருப்பார் சார். அதாவது 1971 ஜனவரி 31 வரைக்கும் இருப்பார் சார். 1971 ஜனவரி 31. அந்த 1971 ஜனவரி 31 எதற்காக அவர் வந்து பதவியில் அப்படியே வந்து இது பண்ணுறாருன்னு சொல்கிறோம்? ஆட்சி கலைக்கப்படுது சார். எமர்ஜென்சி. ஆமாப்பா, 1971 ஒரு எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி ஏற்படுது. 1971 ஒரு முக்கியமான ஒரு ஆணையம் இடஒதுக்கீட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? 1971 சட்டநாதன் ஆணையம். அதே 1971 ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் நிறைவேற்றப்படும் இல்லையா? கருக்கலைப்பு தடை இல்லையா? அபாலிஷன் ஆஃப் அந்த மாதிரி அபார்ஷன் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ வந்து டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கே புதிய கட்சியை ஏற்படுத்துறாரு? அக்டோபர் 14, 1972 ஏடிஎம்கே எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில 1972 அக்டோபர் 14 இல்லையா? இந்த 1972 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புலிகளோட தொடர்புடைய ஒரு சட்டம் இருக்கும், இல்ல திட்டம் இருக்கும். சட்டமா 1972 சார். டைகர் வைல்ட் லைஃப் டைகர் பிரிசர்வேஷன் ஆக்ட் சார். 1972 சட்டம், 73 தான் திட்டம். ரைட். அந்த மாதிரி இருக்கிறது வைக்கிறது. சரி, எப்போ டிஎம்கே ஆட்சியை பிடிச்சது? சார் டிஎம்கே 1967 மார்ச் 6 அறிஞர் அண்ணா அவர்கள் அவங்க 1967 49ல தொடங்கி 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா ஏடிஎம்கே எந்த வருஷம் தொடங்குனாங்க, எந்த வருஷம் ஆட்சியை பிடிக்கிறாங்க? 1972ல சார். அக்டோபர் 14 அப்ப சாரி சார் 1977ல சார். 1977ல தொடங்குறாங்க. தாவேகா அப்படிங்கிறது எந்த வருஷம் கட்சி தொடங்கினாரு? தமிழக வெற்றி கழகம் 2024 சார். 2024ல அவருடைய நடிகர் விஜய் அவருடைய முதல் மாநாடு எங்க நடைபெற்றது? விக்கிரவாண்டி, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சார். விக்கிரவாண்டி அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா? விக்கிரவாண்டியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ அன்னியூர் சிவா அப்படிங்கிறது. ஓகேம்மா, கங்க்ராட்ஸ்ப்பா. ஸோ சார், இது வரைக்கும் என்னை கேட்கவே இல்லையே சார். நான் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் சார் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? ஹரிகிருஷ்ணன் 1, முத்துலட்சுமி 2, யாழினி 3, மார்டினா 4, பிரவீனா 5, அமுதா 6, ஸ்ரீவத்சன் 7, ஆனந்தி 8, பிரியதர்ஷினி 9, அனுஷியா இலக்கியா, நாகஜோதி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. தமிழ் கிளாஸ் ப்ளஸ் இதில் கடந்து அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஓவர், இப்போதைக்கு இந்த கிளாஸ் ஓவர். அப்படியே